ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன சமையல்னு பார்ப்போமா? நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்திருக்கேன். நல்ல தளன்னு கொழுந்து கீரையாக நல்ல கீரையாக இருக்குது. முருங்கைக்கீரை சாம்பார்லாம் இல்லை, இன்றைக்கி முருங்கைக்கீரை தொக்கு சூப்பராக வச்சு சாப்பிடுவோம். முருங்கைக்கீரை தொக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்ருக்கீங்களா? அருமையாக இருக்கும். வாங்க முருங்கைக்கீரை தொக்கு வச்சு சாப்பிட்றலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஆனால் வீடியோ என்றைக்கு வருதுன்னு தெரில. இன்றைக்கி வியாழக்கிழமை, ஆனால் வீடியோ என்றைக்கு வருதுன்னு தெரில. வியாழக்கிழமை இன்றைக்கி முருங்கைக்கீரை தொக்கு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த தொக்குக்கு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை எடுத்திருக்கேன் பாருங்கள், இவ்வளவு. இதை ஊற வச்சிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டு, தொக்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நம்ம புளியை ஊற வச்சுருவோம். இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம கீரையை உருவிக்கிட்டு அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். 2 வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அரைக்கிறதுக்கு. ஒரு ஸ்பூன் ஜீரகம், தனி மிளகாய் தூளில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குவோம். அப்புறம் காஷ்மீர் மிளகாய் தூளில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாய் தூளே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. சும்மா கலருக்காக தான் போட்டிருக்கேன், ரொம்ப காரம் இருக்காது. அவ்வளோதான். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் தொக்கு. நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சோன்னா 2 மிளகாய், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கடுகு, ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு ஒரு 10-15 பல் பூண்டு, எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ அரைச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை போட்டுடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நம்ம அந்த புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்குவோம். இந்த மிக்ஸி ஜாரையும் அப்படியே கழுவி ஊற்றி விட்டு இப்போ நல்லா கொதிக்கட்டும். அப்படியே நல்லா கொதி வரட்டும். சீப்பு முறுக்கு பொரிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த எண்ணெய் சட்டியிலே அப்படியே அப்பளத்தை பொரிச்சிக்கிட்டு போயிடுவோம்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்பளம் பொரித்து எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம். தொக்கும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கீரை அள்ளி போட்டுடலாம். ரொம்ப சிம்பிளான சமையல் தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை ஒரு கொத்து கீரை. இன்றைக்கி சிம்பிளான சமையல் தான். கீரை தொக்கும் அப்பளம் தான் நம்ம வீட்டு சமையல். ஒரு 5 நிமிஷம் கீரை நல்லா வேகட்டும். அப்பப்போ பரட்டி விடலாம். கீரை ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், கீரையெல்லாம் நல்லா வெந்துட்டு கீரை தொக்கு அருமையாக ரெடி ஆகிட்டு. இப்போ வாங்க சுட சுட சாதத்தை போட்டு அப்படியே போட்டு சாப்பிட்றலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப அருமையாக இருக்கும். கீரை சாம்பார், கீரை தண்ணி சாறு இதெல்லாம் வச்சு சாப்பிடுவோம். அது மாதிரி கீரை தொக்கு ஒரு வாட்டி வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். வாங்க எல்லாம் நல்லா இருக்கியால, வாங்க எல்லாம் சாப்பிடுவோம். நேரம் ஆகிட்டு சாப்பிடுவோம். பாருங்க முருங்கைக்கீரை தொக்கு சூப்பராக இருக்கும். வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம். சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கா இல்லையான்னு தெரியலை. எப்படிமா இருக்குது? சூப்பராக இருக்குது. முருங்கைக்கீரை தொக்கு சூப்பராக இருக்குது. வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம். அப்பளமும் தொட்டுக்கிட்டு சூப்பராக சாப்பிட்லாம் எல்லோரும். வாங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நானும் போய் சாப்பிட்டு பார்த்துறேன். போய் சாப்பிடுங்க. ஆமாம், நல்லா இருக்குல்ல. சரி, நானும் போய் சாப்பிட்டுட்டு பார்சலுக்கு போகிறேன். பாய். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ என்ன மசாலா அரைச்சி கொட்டி வச்சுருக்காங்கன்னா, மல்லித்தூள் தான் அரைச்சி கொட்டி வச்சுருக்காங்க, கலந்துட்டு பாக்கெட் போடுறதுக்காக. இது இட்லி பொடி, நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இட்லி பொடி வந்திருக்கு. வெயிலுக்கு ஒரு மாதிரி கலராக தெரியுது, வெள்ளை கலராக தெரியுது. மஞ்சளாக இருக்கிறது வெள்ளையாக தெரியுது. கலர் மாற்றமாக தெரியுது வீடியோவில், செல்லில். கருப்பு உளுந்து, முழு உளுந்து போட்டு நம்ம ரெடி பண்ணுறோம் இட்லி பொடி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உளுந்து தான் நிறையா சேர்ப்போம் நம்ம. அவ்வளோ அருமையாக இருக்கும் இட்லி பொடி. இட்லி பொடி மசாலா எது வேணும்னாலும் மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. இது குழம்புத்தூள். இதெல்லாம் முடிச்சுட்டு பார்சல் போட போகிறோம்ட்டு வந்தோமா, 8 மணி 7 ஆகிடுச்சு. பார்சல் போட்டு ஒரு சுட்டு வண்டி போயிடுச்சு, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம்
ப்ராடக்ட் பில்லு. நம்ம எப்போவும் ரெகுலராக வாங்குவாங்க இல்லையா, இதெல்லாம் ப்ராடக்ட் பில்லு. இப்போ காம்போ ஆஃபரோட 15ஆம் தேதி வரைக்கும் போட்டிருந்தோமா, அதனாலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே வேலை போயிட்டுருக்குது. அதனால தான் இப்போ 7 மணி 8 மணி வரைக்கும் பார்சல் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எப்பவும் போல் உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ, எவ்வளோ அளவுகளில் தேவையோ அதுவும் எப்பவும் போல் நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஹாய் மெசேஜ் போட்டு வாங்கிக்கலாம். பார்சல் முடிச்சிடலாம். ரொம்ப டைம் ஆகிட்டு வண்டி வந்து வெயிட் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்கலாம் ஒரு ஷிஃப்ட்டுக்கு பார்சல் போட்டு அனுப்பி கிளப்பி விட்டுட்டு அவங்கள இப்போ நாங்கள் மட்டும்தான் பார்சல் போட்டுக்கிட்டு இருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.